இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் தகுதியான பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் நிலையில், புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மற்றும் சில புதிய பயனாளர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில், இதைத் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாய் முதல் 2000 வரை வழங்கப்படுகிறது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வர இருக்கும் நிலையில், தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதன் பிறகு வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று புதிய தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக அறிவிப்பு வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல்லே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUT-TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கூடாதுன்னா, ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவுப்பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.